ஸ்ரீமதி அம்மா வாங்கம்மா. பாட்டு கேட்டு இருக்கியா? ஆமாம்மா, தூக்கம் வரல, அதான் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு தூங்கலான்னு ரேடியோ வச்சேன். உங்களுக்கு ஏதாவது தொந்தரவா இருக்காமா? பாட்டு யாருக்கும் தொந்தரவு தராது, நீயும் யாருக்கும் தொந்தரவா இருக்க மாட்டே. இது வரைக்கும் இந்த சுதேசி மாமிதான் மத்தவாளுக்கு உதவி செஞ்சிருக்கா. நேக்கு யாரும் எதுவும் செஞ்சதில்லை, நானும் எதிர்பார்த்ததில்லை. ஆனா நீ என்ன கடங்காரி ஆக்கிட்டியடி. ஏமா அப்படியெல்லாம் சொல்றீங்க? நிஜம்தானே? சரோ, இங்க வா. இதோ நிக்கிறாளே என் செல்ல குழந்தை. 18 வருஷமா நான் புத்தி புத்தி ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு ஆத்த விட்டே போறதா முடிவு பண்ணிட்டா. நீ மட்டும் அவளை தடுத்து நிறுத்தி என்கிட்ட விஷயத்த சொல்லலைன்னா என்ன ஆயிருக்கும்? அவ்வளவுதான், மானமே போயிருக்கும். ஊருக்கு உபதேசம் சொல்ற மாமிக்கு பொண்ண ஒழுங்கா வளர்க்க தெரியலன்னு ஊரே பேசிருக்கும். நான் நின்று தொங்கி இருப்பேன். இன்னைக்கு மனசோடைஞ்சு போயிருந்த எங்க கல்பனாவுக்கு தைரியம் சொல்லி அவளை தற்கொலை பண்ணிக்கிறதுல இருந்து காப்பாத்துட்டேன். அம்மா. ஆமாண்டி குழந்தை, அப்படிதான் முடிவெடுத்திருக்கா. இப்பதான் என்கிட்ட சொல்லி அழுத. அக்கா, ஸ்ரீமதி மட்டும் நேக்கு தைரியம் சொல்லலன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்னு அவ சொன்னப்போ என் பெத்த வயிறு கலங்கி எடுத்தோம். அழாதக்கா. அம்மா, எங்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கியே, உன் கடனை எப்படி அடைக்கிறது? அம்மா, ஏன் கடன் சொல்லி என்ன பிரிச்சு பேசுறீங்க? மூச்சுக்கு மூச்சு என்ன அம்மான்னு கூப்பிடுறியே, நிஜமாவே என்ன உன் அம்மாவா நினைக்கிறியா? சத்தியமா அப்படிதான் நினைக்கிறேம்மா. ஏம்மா அப்படி கேக்குறீங்க? மத்தவங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் கேட்டு ஆறுதல் சொல்ற நீ உன்னுடைய கஷ்டத்தை மட்டும் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்கிறியே, அதான் கேட்டேன். உன் அம்மா கேக்குறேன்டி, சொல்லு. நீ எங்க இருந்து வந்த? நோக்கு என்ன கஷ்டம்? உன் சொந்தக்கார யாராவது இருக்காளா? பதில் சொல்லுடி குழந்தை. நீ சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அக்கா ப்ளீஸ் சொல்லுங்க. ஆமா ஸ்ரீ, எங்களாண்ட ஏன் மறைக்கிற? எதுவா இருந்தாலும் சொல்லு. சரி விடுங்கடி, அவளுக்கு சொல்ல விருப்பம் இல்லாட்டி கட்டாயப்படுத்தாதீங்க. உயிரே உயிரின் உறவே கண்மணி